ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சுங்க தக்காளி சீசன் வந்தாச்சுங்க. இப்போ ஒரு ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோமுங்க. அதுக்கு தேவையான தக்காளியை எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கழுவிட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு தக்காளியை கட் பண்ணி அரைச்சிக்கங்க. இப்போது ஒரு வடைச்சட்டியில் அரைச்ச பேஸ்ட்டை அதில் விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பார்த்துங்க, கையிலெல்லாம் பட்டுடுங்க, சுட்டுவிடுங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாமுங்க. 1½ ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் உளுந்து கலந்துருச்சுங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோங்க. கூட 1½ ஸ்பூன் ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் தனித்தனியாக வறுக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா ஒட்டுக்காக கூட வறுத்துக்கங்க. அப்புறம் வெந்தயமும் 1 ஸ்பூனு வறுத்துட்டு 3ம் சேர்ந்து பொடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்படி தான் பண்ணி வச்சுக்கணுங்க. இது மொத்தம் போட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் இருந்தால் போதும், நமக்கு இருக்கட்டுங்க மீதி. அதே வடைச்சட்டியில் ஒரு 300 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக ஒன்று கூட விட்டுக்கங்க. 1½ ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. கடலைப்பருப்பு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பூண்டை உரித்து தட்டி போட்டிருக்கேங்க. நல்லா பொரியட்டுங்க. இப்போ ஒரு 6-7 வரமிளகாவை அதுக்கு போடலாங்க. கூட 10-15 கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுங்க. மணங்க வீட்டையே தூக்குதுங்க. இப்போ காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க. இப்போ எடுத்து நாம் கொதிச்சுட்டு இருக்க தக்காளியில் கொட்டி போடலாங்க. பார்த்துங்க, தெரிக்குதுங்க. சுட்டுப்புட்டு கொப்பளம் வந்துவிடுங்க. அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போது தேவையான அளவு நாம் இதில் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் வெல்லம் எடுத்துருக்கேங்க. தட்டி போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறணுங்க. நல்லா சுண்டி வந்தாதாங்க 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா சுண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை இதில் 1½ ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறிட்டு நிறுத்தி வச்சுட்டு ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு கவலை இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக ஜம்முன்னு இருக்குங்க. ஒரு சேஞ்சு தாங்க இந்த வாய்ஸு. பிடிச்சிருந்தா பெல் பட்டனை தட்டி போடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க.